இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடக ராசி, த்விதியை திதி. த்விதியை திதி அப்படிங்கிறது ஒரு நல்ல சுபமான ஒரு திதி, மங்கள காரியங்கள் அதிகமாக செய்யப்படக்கூடிய ஒரு திதி. பொதுவாக த்விதியை திதி அன்னைக்கு நம்ம மாங்கல்ய தாரணம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டக்கூடிய நேரம் சமயம் கண்டிப்பாக த்விதியை திதியில் அமையணும். முகூர்த்தத்தில் ரொம்ப முக்கியமானது திதி. அது த்விதியில் பண்ணும்பொழுது குழந்தைக்கு, அதாவது அந்த பொன் குழந்தைகளுக்கு அந்த மாங்கல்யம் அப்படிங்கிறது பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த த்விதியை திதிக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்றைய நாளை பார்க்கும்போது மெயினாக தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் வீடு முழுக்க இருப்பாங்க. சொந்த பந்தங்களை அரவணைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியம். நிறைய பேருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கிட்ட கொஞ்சம் நம்ம டிசிப்ளினை பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்திருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒரு குஷியான நாளாக இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக சந்திரன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருந்தா நிறைய குழப்பங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரஸ்தானம் பூசமாக இருக்கும்போது அழுத்தமாக முயற்சிகள் ஜெயிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது உட்காந்துருதுன்னா எவ்வளோ பலம் இருக்கோ அந்த பலம் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க போகிறது. ரிஷபத்தில் பிறந்த பல பேருக்கு காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் உட்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். மெயினாக பசங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பேச்சில் திறமையை நீங்கள் காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய நாள். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு கடை போட்டிருக்கீங்கன்னா அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் சற்று அதிகமாக இருக்கும். சில்லறை வியாபாரிகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் ரொம்ப பிடிச்ச உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா ராசி லக்னத்தில் சந்திரன் தன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது, பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, திரிகோணத்தில் சனி, இவ்வளோ கிரகங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஜோனில் இருக்கும்போது முழுமையாக சந்தோஷத்தை பார்ப்பீர்கள், மன மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள், உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் இந்த கடக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட போய் பேசுனீங்கன்னு வைங்க, ஒரே ஜாலியாக இருப்பாங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க சந்தோஷம் ரொம்ப அதிகமாக மற்றவங்களுக்கும் அப்படியே வைஃபை மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பழைய விஷயங்கள் எல்லாமே சரியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் அலைச்சல் இருக்கும். சொந்த ஊருக்கு போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றது, இல்லை ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே போய் ஒரு முக்கியமான நபரை போய் சந்திச்சுட்டு அந்த விஷயத்தை கரெக்டாக முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் வரும். ஒரு சில பேருக்கு லைட்டாக ஹெல்த் இஷ்யூ, லைட்டாக உடல்நிலைகள் பாதிப்பு, அதற்கான செலவுகள், இந்த மாதிரி தான் இன்றைய நாள் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெண்மணிகளுக்கு கொஞ்சம் சோர்வு அதிகமாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். லாபத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி, அவர் திரிகோணத்திலே உட்கார்ந்துருக்கனால ரொம்ப முக்கியமாக சித்தப்பா மூலியமாக நல்லது நடக்கும். சொந்தக்காரங்க மூலியமாக ஒரு தகவல் வர வேண்டி இருக்குது. அந்த பொண்ணு ஓகே சொல்லிருச்சா இல்லையா
அந்த பையன் சரின்னு சொல்லிட்டானா இல்லையா, பசங்க வீட்டுக்காரங்க ஓகேவா, பொண்ணு வீட்டுக்காரங்க ஓகேவா, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாமே இந்த நாள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு வாகன பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கிறது. லாபங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் 10 பேருக்கு வேணும்னு சொல்லி. ஆனால் எப்பெல்லாம் இந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரோ, எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். செக்கு எண்ணெய் அப்படின்னு ஒரு வியாபாரம்லாம் பண்ணுறோம். நிறைய பேர் ஊரில் மில்லெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க மூலியமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள். என்ன சொன்னாலும் சரி, துளாராசி நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களை தூரமாக வச்சாதான் நீங்கள் வளருவீங்க. பக்கத்தில் இருக்க பிரச்சனை தான். ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப இளகிய மனசு. ஐயோ பாவமே, அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணலாமே, இவங்களுக்கு நல்லது பண்ணலாமே, வீட்டை விட்டுட்டு மற்ற எல்லாம் பண்ணுவீங்க. அதனால் துளாராசி நண்பர்கள் முடிந்தவரை உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி சிந்திப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், கடல் கடந்து பிரயாணம், முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் அங்கே போய் பண்ணிட்டு வர்றது, முக்கியமான தகவல்கள் ரொம்ப நாளாக வராமல் இருக்குன்னா அந்த தகவல் எல்லாமே மத்தியானம் 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு இனிமையான நற்செய்திகள் தேடி வரக்கூடிய பொன்னான நாள். இறை அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திரிகோணத்தில் சனி இருக்கான். வேலையின் பழு சற்று அதிகமாக இருக்கும். ஈஸியாக முடிக்கிறது, ரொம்ப தள்ளி போய் முடிக்கிறது. எந்த விஷயத்தையுமே சிரமப்பட்டு பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம பண்ண முடியாமல் தவிக்கிறது. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சால்வ் ஆகிடும். அதான் ஆரம்பம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே தவிர பெருசாக நம்ம ஒன்றும் கவலைப்படுற மாதிரியோ, ஐயோ இது இப்படி இருக்கேன்னு நினைக்கிற மாதிரியோ ஒன்றுமே கிடையாது. முழு தெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னா தாயார் அம்மாவை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. நினைச்ச காரியங்கள் கைகூடும். எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் மறதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. முழு சந்திர பலத்தில் இன்றைய நாள் வந்து நீங்கள் ஜக 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 ஜகான்னு இருக்கீங்க. அதாவது ஜுவலிப்பீங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நோய் எதுவாக இருந்தாலும் சம நிலையில் இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் கொஞ்சம் எதிர்பாராமல் மற்றவர்கள் மூலியமாக லாபங்களை பார்க்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கனகதாரா சோஸ்திரம் அது கேட்கும்போது லைஃப்பில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலையாகட்டும், அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளிலும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான வழி பிறக்கும். கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது, படனம் செய்வது, கேட்பது மிகப்பெரிய உத்தமமான விசேஷமான பலன்களை கொடுக்கும். பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத கடன் எல்லாமே ஒழியக்கூடிய நாள், கடன் அடையக்கூடிய நாள். ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனையுடைய நாள் முடிவுக்கு வரக்கூடிய நாள். நிறைய பேருக்கு கேஸ்லாம் போயிட்டு இருந்துன்னு வைங்க, இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் தேவையில்லாமல் குடைச்சல், இதெல்லாம் இன்றைய நாள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் முடிவுரை எழுதக்கூடிய அற்புதமான நாள். பிரச்சனைகள் ஓயும். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும், போட்டி மட்டும் போடாதீங்க. போட்டி இல்லாமல் டீசெண்டாக முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ராசி லக்னத்தில் ராகு இருக்கும்போது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு பெருசாக சண்டை போடணும்னு தோணும், ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சிடலான்னு தோணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், மனசுக்கு இனிமையை கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம், சுப செலவுகள், அதாவது குழந்தைகளுக்கான செலவுகள், வீட்டில் பசங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம், சுப விரயங்கள் அதிகமாக, சந்தோஷத்திற்காக விரயங்கள் அதிகமாகக்கூடிய நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் மகரம், ரெண்டாவது
ரிஷபம், 3வது கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் சூப்பராக இருக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே இந்த நாள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, சந்தோஷமாக உற்சாகமாக இன்றைய நாள் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.